இண்டிவிஜுவலா தான் நீங்க இதுக்கான ஆன்சர்ஸ். கோபத்தினால வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கிற சில முக்கியமான தருணங்களை இழந்திருக்கீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ஒரு சேர் தள்ளி உட்காருங்க, இல்லாட்டி அங்கேயே உட்காருங்க. கோபத்தினால அப்படின்றதுக்குள்ளேயே சஞ்சீவன் நான் வந்துட்டேன். ரீசெண்டா சொல்லணும்னா என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி இந்த வருஷம் மார்ச். எத்தனாவது ஆனிவர்சரி? 17th ஆனிவர்சரி. ஓகே. ப்ரீவியஸ் டே வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் டே வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஷி வாஸ் லிட்டில் அப்செட் வித் மீ. சரி காலையில எழுந்துச்சு அது சரி பண்ணலாம்னு சொல்லி நான் கிட்ட போகும்போது ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லும் போது அந்த கோவம் அந்த அப்செட்ல தான் இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நேரத்தில் அது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குமா, அதை வந்து அப்படியே இன்னும் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமா இருந்துட்டு அன்னைக்கு உள்ள எல்லா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி எதுவாக இருந்தாலும் நீ போய்க்கோ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போய் நான் பாட்டு உட்காந்துட்டேன். பட் அவளுக்கு எப்பவுமே நான் முக்கியம் உலகத்துல, அதை விட குழந்தைகள் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள அப்செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் அப்செட்டாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு விட்டு அந்த பிளான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணான் தனியா. Whole day, how was it for you? Got used to it. ஒரு நார்மல் ஒரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்ததில்லை. எனக்கு எப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து you're not blessed for that அப்படின்னு தோணும். செல்ஃப் பிட்டி இருந்தது உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம்னா 2 குழந்தைக்குமே எனக்கு வளகாப்பு நடந்ததில்லை, சீமந்தம் நடந்ததில்லை. அந்த இடத்துல வந்து அம்மா அப்பா கூட இருந்ததில்லை, இவர் கூட இருந்ததில்லை. ஸோ அந்த டே வந்து தனியா போய் இருந்திருக்கேன். என் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நிறைய விஷயம் நான் வெளியில ஷேர் பண்ணதை விட அந்த குழந்தைகிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன், வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட. ஸோ தட் வாஸ் அந்த பெயின் மனசுலயே அப்படியே பொதுந்துச்சு. நான் கொடுத்து வச்சது இவ்வளவுதான். அதனால நான் வந்து அது வந்து ஒரு செல்ஃப் ஒரு சமாதானமா நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதனால உடஞ்சு போயிருக்கேங்கிறத கூட நான் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சொன்னது இல்லை. அப்படியே சிரிச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட் வித் அஸ். தீபக் அண்ணா, டூருக்கு போயிருந்தேன். நானும் ரஞ்சினி மட்டும் தான் போயிருந்தோம். அந்த டைமில் ஒரு டூர் போயிட்டு அங்கே நான் கொஞ்சம் ஓவராக ஆடிட்டேன். ரொம்ப கலாய்ச்சி ஒரு மாதிரி பண்ணி அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அது கோபமாக மாறிடுச்சு, அந்த ரேஜாக மாறிடுச்சு. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தேன். ஸோ என்னுடைய அந்த அடமென்சி வந்து ஏற்றுக்க முடியல. அது போத் ரஜினியும் சரி என் பையனும் சரி அது ஏற்றுக்கவே இல்லை. ஸோ வந்து என்னை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒரு நாளைக்கு. ஸோ நானும் வேறு வழி இல்லை. ஸோ நான் ஒரு 12 days இருக்கும் கரெக்டாக. ஸோ ஐ வாஸ் அவுட் த ஹவுஸ். இட் டுக் மீ சம் டைம் டு ரியலைஸ், கெட் ஓவர் இட். இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அது எடுத்ததுக்கு அப்புறமும் சரி, இல்லை அந்த 12 நாளும் நீங்க ஒன்று ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால this feels so heavy. See, my dad always he says, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து கோச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட திருப்பி வருவாங்க அப்படின்னு யார்கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட நம்ம வந்து கோபத்தை காட்டுவோம். ஸோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சண்டே எப்படின்னா, நம்ம ஒரு கோவமோ இல்லை நான் பேசாமல் இருப்பேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது என்னன்னா, என்னை திருப்பி ஒருத்தவங்க வந்து சாப்பிடுன்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நான் கோச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். எவ்ரி டே இட் யூஸ் டு பி லைக், இன்னைக்கு அவன் திருப்பி வந்து சாரி கேட்டுருவான், இன்னைக்கு அவன் வந்து திருப்பி சாரி கேட்டுருவான். ஸோ எவ்ரி டைம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஒரு வீராப்பு இருக்கும், ஃபிஃப்த் இருக்கும். தென் அப்போ அவன் கேட்கவே மாட்டான், அவன் போயிடுறானோ, தட் ஃபியர் ஸ்டார்ட் செட்டிங் இன். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஈகோ திருப்பி வரும். அப்போ அவனுக்கு நான் வேணாம்னா எனக்கும் அவன் வேணாம். ஸோ நான் இல்லாமல் இருப்பேன்னா அவன் இல்லாமலும் நான் இருக்க முடியும். ஸோ அந்த மனோங்கிற குரங்குல எவ்ரிடே இட் வில் டெல் யூ லைக் ஒன் டே, நான் சிங்கப்பெண், எனக்கு யாரும் தேவையில்லை, நான் தனியாக வளர்த்துப்பேன். திஸ் ஆங்ஸைட்டி நோ பிரியங்கா இஸ் லைக், am I doing the right thing, am I not doing the right thing, ஒருவேளை இதை நான் புட்டப் பண்ணிட்டு வாழணுமோ, இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க கூடாதோ, am I too proud for myself, it's like. And
நான் ஒரு விஷயம் ஐ ஷுட் டெல் யூ. அந்த டைம்ல இங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, இவரெல்லாம் பேசி இவங்கெல்லாம் அந்த டைம்ல வந்து சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கலாய்ச்சி கிலாய்ச்சி பண்ணாலும்ல, சூசிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தட் க்ளோசஸ்ட் சர்க்கிள் ஹூ ஜெனுவின்லி கேர் ஃபார் யூ, தே புட் சென்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இப்போ அது நடந்தது, நாங்களா எங்களுக்கு ரியலைஸ் பண்ணி நாங்கள் வந்துக்கிட்டோம்னா ஐ எம் லைக் bullshitting, okay, because that was like a roller coaster ride, but those 12 days was lot of self validation seeking. அப்போ வந்து என்ன வேணான்னு சொல்லிடுவானா அவன், so am I being rejected? That fear of rejection is there with, and it's not easy. Thank you for sharing that with us. கமலேஷும் நான் வந்தாரு. நான் நிறைய இடத்துல அவங்க அவளை இன்சல்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல எதுவும் பிளான் பண்ணி அப்படிலாம் கிடையாது. எதுவும் திடீர்னு ஒன்று பேச போக அது வந்து அப்படியே சண்டையாக மாறிடும். அது வந்து டு த பீக் போயிருக்கும். நீ முதல்ல வீட்டு விட்டு வெளில போடி அப்படி. நான் நிறைய இன்னும் தப்பான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன், சொல்ல முடியாது. இதனால இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒரு சினிமா பிளான் பண்ணியிருக்கோம் வெளில போகிறதுக்கு, இல்லை எங்கேயா வெளில போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தா இந்த கோவத்தினால அது மிஸ் ஆகும். அவளும் வந்து மறக்க முடியல நான் பேசினது அப்படின்னா கூட பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கா, நீ அசிங்கமா பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கா. சரி நான் விட்டுலாம் நினைப்பேன். ஆனா டக்குன்னு சண்டை ஆரம்பிச்சோன்னே என்ன அறியாம நான் வந்து உடனே போயிடுவேன், டு தி பீக் போயிடுவேன். அதை நான் இப்போ வரைக்கும் நான் மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். என் பாப்பாவை வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, அதுக்கு என்ன தெரியும், அது அப்பா நிறைய கத்துறாருல, நிறைய சண்டை போடுறாருல, கத்துறாருல, அது 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 மனசுல நான் வந்து ஒரு ஊண்டை கிரியேட் பண்ணிட்டேனோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சண்டை வந்திருக்கு, என்னென்னமோ சொல்லிட்டு விட்டு வெளில போ, சம்டைம்ஸ் சொல்லலாமா, செத்து போடலாம் கூட சொல்லியிருக்காரு கோவத்துல. நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நான் அது மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நீ ரோட்ல தான் நிற்ப யாரும் இல்லாம. அப்போ உனக்கு தெரியும், என்னதான் கூட பிறந்தவங்க இருந்தாலும் அம்மா அப்பா இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் மாதிரி யாருமே வச்சுக்க மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. எனக்கும் அப்படித்தானே, நாட் only for him, even for me, இல்லையா? I've gotten used to it. கோவத்தினால ஆனிவர்சரி மிஸ் பண்ணியிருக்கேன். கோவத்தினால வந்து ஒரு 12 நாள் பிரிஞ்சு போயிருந்திருக்கேன். கோவத்தினால 10 நிமிஷமா நான் வந்து எடுத்துக்கிறேன், ஆனா என்னால அது நிறுத்த முடியல. ஆனாலும் நான் இதை திரும்ப பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. இவ்வளவும் நடக்குது, ஆனா அவங்க எல்லார்கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு இது எல்லாமே தெரியுது, உங்களுக்கு தெரியும், உங்க எல்லாருக்குமே இது தெரியும். அதனாலதான் மேபி இத்தனை வருஷம் அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க போனா கூட திரும்ப அந்த இடத்துல வந்து சேர்ந்து இருந்துடுறீங்க இல்லையா? இந்த காலத்துல அது வந்து நிறைய நடக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது, அவ்வளவுதான். Can I say something? இப்போ இந்த கோயிங் பேக் டு ஒரு ஜென்ரேஷன் வரைக்கும் நடக்குது, ஒரு ஜென்ரேஷன் நடக்கலைங்கிறது என்னன்னா, there's also a lot of social conditioning. அட்லீஸ்ட் எனக்கு நான் சொல்றேன், எங்க அம்மா என்னைக்குமே அப்படி பண்ணிட்டான் அவன் கிளம்பி வாடி பாத்துக்கலாம், எங்க அம்மா என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஐயோ ஊர் உலகத்துல மானம் போயிடும், பொறுத்து போ, ஒன்னால ஒரு சண்டை வர வேணாம், உன் வாயிலேருந்து ஒரு தப்பான். This is how the conditioning is, because if you are a divorcee, you are a failure. ஆனா இப்ப அடுத்து வர ஜெனரேஷன் வந்து மேரேஜ் இஸ் a part of my life. இப்ப எப்படி நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இல்ல எப்படியோ அத மாதிரி அது என்னோட லைஃப்ல அது ஒரு பார்ட், ஒரு அங்கம், அது ஒரு அங்கம். அதுல நான் வந்து எப்படி இருக்கேங்கிறது it doesn't define me as a personங்கிற கான்ஃபிடன்ஸ் இப்ப அந்த ஜெனரேஷனுக்கு வந்துடுச்சு. That's a brilliant thing. I'm like amazed. They don't get over involved emotionally. They move on like this. அது சில, if you think it's great, it's great. If you think it's irresponsibility, it's irresponsibility. என்ன கேட்டா I will say it's great. கோவம்ன்ற ஒரு விஷயத்தினால வந்து நிறைய அழகான தருணங்களை வந்து தெரிஞ்சே நம்ம வந்து மிஸ் பண்றோம். அப்புறம் வந்து என்னைக்காச்சும் அதை உட்காந்து ஃபீல் பண்றோம். பட் லைஃப் இஸ் டூ ஷார்ட். நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த நேரத்துல கோவம், ஆஃப் ஆல் திங்ஸ், கோவத்தினால நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுமா அப்படின்றத உட்காந்து நீங்களே யோசிச்சு அனலைஸ் பண்ணி எங்க எல்லாரோட கதைகளும் கேட்டு உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ரைட்.